ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையலில் இனிப்பு குழலப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம 2 மெத்தட்லேயும் பண்ணலாம். இனிப்பு சேர்க்காம நம்ம வந்து பிளெயினாகவும் பண்ணலாம். சும்மா முறுக்கு சாப்பிட்ட மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா மேலே வந்து லேசாக ஒரு சுகர் கோட்டிங்கோட செய்யலாம். அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் இடியாப்ப மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் பண்ண இடியாப்ப மாவு, கொல்கட்டை மாவு எதுனாலும் ஓகே தான். அதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வந்து மிதமான தீயில வச்சுட்டு வறுத்துடலாம். அப்படியே அந்த சூடு வந்து இந்த மாதிரி வறுப்பட்டு ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் அதே தேங்காவை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இன்னொரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் சேர்த்து வடிகட்டி இதில் வச்சுருக்கேன். நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1 கப் போல் தேங்காய் பால் தேவைப்படும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். நம்ம வறுத்து ரெடியாக வச்சுருக்கோம்ல மாவு, அது வந்து ஓரளவுக்கு ஆறி இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எள்ளு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான உப்பு. நான் வந்து 1/2 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து நம்ம வந்து கலந்து விடணும். இது வந்து ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. நம்ம வந்து ஷேப் பண்ணும்போது அந்த ஷேப்பை ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு மாவை பொறுத்து தேங்காய் பால் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தேவைப்படலாம். நான் வந்து 3/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக, 1 கப்பை விட கொஞ்சம் குறைவாக தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடணும். ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம நல்லா கலந்து வைக்கும்போது தான் அது எல்லாமே வந்து நமக்கு சேர்ந்து கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. ரொம்ப திக்காக இல்லை, அதுனா ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம 12 பீஸ் நமக்கு கிடைக்கும். அதனால் 12ஆக பிரிச்சுக்கோங்க. இப்போ கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் தொட்டுட்டு இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக வந்து நம்ம இது பண்ணிடலாம், விரிச்சிடலாம். இப்படியே நம்ம வந்து கை வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணலாம், நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக இருக்கணும். ரொம்ப குண்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் கொஞ்சம் மெல்லிசாக தான் நம்ம வந்து இது பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா மெல்லிசான லேயராக இருக்கும். ரொம்ப குண்டாக வச்சிட்டோம் அப்படின்னா கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மெல்லிசாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் மெல்லிசாக பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம 2 சைட்லேயும் சேர்த்து அதை வந்து க்ளோஸ் பண்ணணும். இந்த குழல் மாதிரி இருக்கணும்ல, அதுக்காக அந்த ஓட்டை வந்து தெரியணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்போது தான் நமக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அந்த எண்ணெய் வந்து இது வழியாக போய் நல்லா 2 சைடும் எல்லா சைடும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும். இல்லை நமக்கு வந்து கையில் வச்சு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா நம்ம வந்து எப்பவும் பண்ணுற மாதிரி கீழே வந்து ஒரு வாழை இலையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ ஏதாவது ஒன்று வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சப்பாத்தி கட்டை ஏதாச்சும் வச்சு நம்ம லைட்டாக வந்து ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் வந்து அந்த எண்ணெய் வந்து தேய்ச்சிருக்கணும், இல்லைனா வந்து நமக்கு அது ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணிவிட்டு இந்த 2 சைடையும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும். அது மாதிரி இந்த பிளேட்டில் வைக்கும்போதும் நம்ம எந்த சைடு ப்ரெஸ் பண்ணோமோ அந்த சைடு கீழே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அது கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். மீடியம் ஹீட்டை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை டெம்பரேச்சர் கிடையாது. அதனால் நம்ம போட்டதுமே அப்படி இந்த மாதிரி பொரிஞ்சு வரதுல இந்த ஸ்டேஜ் இருக்கணும். நான் வந்து 4 நாளாக போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். நமக்கு வந்து 12 பீஸ் கிடைக்கும். இதில் இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயும் நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த உள்ளே வந்து அந்த ஓட்டை இருக்கும்போது அந்த ஓட்டை வழியாகவும் அந்த எண்ணெய் போய் ஃப்ரை ஆகும்போது தான் நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ஓட்டை வந்து சேர்ந்துருச்சுன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வராது. அதனால் இந்த ஷேப் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வெளியே எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. லேசாக ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம எண்ணெய் ஃபுல்லாக வடிகட்டிட்டு இதை வந்து நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். இதே மாதிரி மீது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட குழலப்பம்லாம் ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம சும்மா டீ காஃபி கூட ஸ்நாக்காக சாப்பிட்றதுனால இப்படியே நம்ம சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா சும்மா ஒரு லேசான ஒரு சுகர் கோட்டிங் நம்ம கொடுக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 100 கிராம். இது கூடவே 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு இந்த சர்க்கரை பாகு நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதத்தை தாண்டி வரணும். நமக்கு ரொம்ப முன்னாடி நம்ம எடுத்துடக்கூடாது. எடுத்துட்டோம் அப்படின்னா கையில் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து அது அப்படியே அந்த கிறிஸ்டலைஸ் ஆகி இருக்கணும். இப்போ வந்து நம்ம பதம் செக் பண்ணி பார்க்கும்போது அதை தண்ணியில் விடும்போது அது வந்து அப்படியே ரவுண்டாக ஒரு ஹார்டாக ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கு, உடையிற பதம் வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். பதம் செக் பண்ணும்போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரெடியாக வச்சுருக்கோம்ல நம்மளோட குழலப்பம், அது மேலே வந்து நம்ம ட்ரிசில் பண்ணிட்டா போதும்.
இல்லை நிறைய வேணும் அப்படின்னா நம்ம ஒன்று எடுத்து இந்த சர்க்கரை பாகில் லேசாக டிப் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை பாகு பயங்கர சூடாக இருக்கும், அதனால் நம்ம கை வைக்கும்போது ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். இது வந்து நமக்கு நிறைய சுகர் சிரப் கோட் ஆகும். உங்களுக்கு வந்து லேசாக மட்டும் கோட் ஆனால் போதும் அப்படின்னா நம்ம வந்து ட்ரிசில் பண்ணாலே போதும். இப்போ இதை நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. சான்ஸே இல்லை, அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக அது நேரம் ஒரு இனிப்போட ரொம்ப நல்லாயிருக்கும். டடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான குழலப்பமெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.